நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்போட 11வது நாள், அதாவது 9வது நாளுக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக 11வது நாள் வந்துச்சு. ஏன்னா 10வது நாள் வீடியோ எடுக்கலை, அதான் ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி எங்கே 7:15 ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் பாதி தூரம் போயிருக்கணும். எழுந்தது 6:45 தான் எழுந்தோம். எல்லாம் இப்போ குளிக்கவே போயிருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றுமே. ஓகே, ஸ்டேஷன் போயிட்டு பார்ப்போம். நடுவில் வீடியோ எடுக்க முடியாது போகிற வாட்டத்துக்கு. புரியல. அவ்வளோதான், ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆட்டோவில் தான் வந்தோம். வரும்போது லேட் ஆகிடுன்ட்டு அதுக்கு ஒரு 120 ரூபா முன்னாடியே எழுந்திருந்தா. ட்ரெயின் வந்துடுச்சு. Oh my god, என்ன அவ்வளோ கூட்டமாக இருக்கு. என்னது ஆட்டோ வேணுமான்னு கேட்டு மதுரை வந்தாச்சு. அப்போ என்னடா பேசுறது, எல்லாம் பேச சொல்லிக் கொடுங்கண்ணா. எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கடா. எனக்கு ஒன்றுமே பேச தெரியலைங்க. எனக்கு வேற நான் தேவையில்லாமல் விளாக் எடுத்துருக்கேன் பேச தெரியாமல். சார் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்துருக்காரு. பிளட் கவுண்டர் நிறைய இருக்கான், வேணுன்றவங்க கேளுங்க. நேற்று பார்த்துட்டு பயந்து சாவறான் பிளட் டெஸ்ட். மினிமம் எவ்வளோ? 17.5 இப்போ 12.5 to 17.5. எனக்கு 16.5 இருக்கு. இதுவே ஸ்லைட்லி அதிகம் தான்றாங்க. நிறையா இருந்தால் வெடிச்சு செத்துருன்றாங்க. அது வேற பயமா இருக்கு. பிளட் வேணா கேளுங்க. இப்போ கேட்காதீங்க, 1.5 மாதம் ஆச்சு கேளுங்க. திரும்ப காட்டுறா. காஃபி குடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லேப் உள்ள தான் போகணும். வெறுப்பாக இருக்குது. இன்னும் எத்தனை நாள்ரா வரணும்? இதுக்கு ஒரு 2 இல்லையா? டெய்லி வந்து டெய்லிக்கு காஃபி குடிச்சு டெய்லி வடை சாப்பிட்டு செலவு பண்ணுறோம். சாப்பாடுக்கு தானே செலவு பண்ணுறோம். அதுக்கு இல்லை, டெய்லி வந்து போகிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, இதுக்கப்புறம் லேபுக்கு போயிடுவோம். ஆமாம், ரோடு கிராஸ் பண்ணாதனால மதியம் லஞ்சில் பார்க்குறேன். பை. என்ன இருக்கா கடை?
தான் சாப்பாடு நீ வாங்க போகிறோம். அதை எடுத்து வைக்க அவ்வளோதான் சாப்பாடு வாங்கியாச்சு. அடுத்த வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஊருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு என்ன திரும்ப வந்தோம். போயிட்டு அடுத்த நாளே நாங்கள் மறுபடியும் வந்துட்டோம். ஓட்டம் போட்டாச்சு. ஓட்டு ஒரு மாதிரி படம் இருந்துச்சு. ஓட்டு போடும்போதெல்லாம் எப்படியோ போட்டு முடிச்சிட்டோம், வந்துட்டோம். அதெல்லாம் பெரிய கூத்து. அதெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரமாகும். என்னன்னு தெரியல, 2 நாளாகவே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, சாயங்காலம் கிளம்பும்போது பார்ப்போம். நம்பருங்களே, அவ்வளோதான். என்ன பேசுறது ஒன்று, என்ன மேட்ச், என்ன டீம்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சத்தியமாக சொல்கிறேன், 3 நாளாக ஒரே புலம்பலாக வேறு புலம்பிக்கிட்டு இருக்கேன் நான். சரி, ஓகே, இன்றைக்கி முடிஞ்சு அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்ப வேண்டியது தான். டைம் ஆகிடுச்சு. இன்னும் கேர்ள்ஸ்லாம் வேறு ஃபோட்டோ எடுக்கணும். அவங்களாம் எடுத்து அப்புறம் தான் போக முடியும். என்ன 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 வயசுப்பா? 24 மதுரைக்காரனுக்கு இங்க போறா எங்கந்திரா திரும்புது. அங்கே பாரு, நான் நான் என்ன பண்ண போகிறேன்னா போட்டுக்கலாம். வேறு வழி இல்லை, வழியே இல்லை எனக்கு. கேர்ள்ஸ்லாம் வர லேட் ஆகுமா, அதனால் நாங்கள் முன்னாடியே போயிட்டு என்னது பால் ஸ்வீட்டா பால் அல்வான்னு ஒரு மேட்ரு இருக்கான். அந்த மேட்ரு இல்லை, ஸ்வீட்டு, அதை போய் நாங்கள் சாப்பிட போவோம். அவங்க வரத்துக்குள்ளே எப்படின்னா ஓடி போகணும். இவனை ஹாய், சிவர் தான் எங்கள் கிளாஸ் குரங்குப்பா, பார்த்துக்கோங்க. ஏய் தமிழ் அங்கே பாடுறா. டேய் குரங்குப்பாங்க பாடுறா. டேய் குரங்குப்பாங்க பாடுறான். அப்புறம் எதுக்குடா எடுக்க சொன்னேன்? இப்போ பார்க்குறே இல்லையா நீ? இப்போ பாருங்க எப்படி ஸ்டைலாக இருக்காரு பாருங்க. இவருக்கு இந்த பங்கு தான். வாங்க, ரயில்வே ஸ்டேஷன் செங்ஷன் ஏட்டால என்னடா சாப்பிடலாமா வேணாமா? அது எங்க இருக்கு? எங்கேயும் இருக்குன்ற மாதிரி கடைக்கு வந்தாச்சு. இந்த இவர் தான் வாங்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கோங்க. அவங்க அழகா இருக்காடா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். டேய் பால் கோவா தான்டா, பால் அல்வான்னு வச்சுறாங்க. நல்லா தான் இருக்கு. இப்போ நீ ஆடுறதுக்கு வீழ்ந்து சாக போகிற பாரு. அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், வாய்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டென்ஷன் பால்கோவா தின்னுட்டு நல்லா போய்கிட்டு இருந்துச்சுன்னு நினைச்சேன். அடி மேலே அடி பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வெளியாகுது சத்தியமா. இவ்வளோ ஒன்றும் இல்லை ப்ரோ, பண்றாங்க 10 நிமிஷம் ஆகுன்றாங்க. அப்புறம் ஆட்டோ ஸ்லோ ஆகுன்றாங்க. அப்புறம் என்னடா சொன்னாங்க, 4:30 மணிக்கு ட்ரெயினுக்கு வரேன்றாங்க. என்னதான் பின்னாடி வரது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்த ஃபோனு நாங்கள் அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க தங்கி இருக்கிற வேற இடம், நாங்கள் ஹாஸ்டலில் உள்ள வருவோம். பையன் கொஞ்சம் ஓவரா டென்ஷன் ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், கூத்து ஒரே கூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு 4 நாளாக.
வந்து சேர்ந்தாச்சு. இதோ இவங்க தான் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த கடைசி நேரத்தில் இப்போ அடி அடிச்சவங்க. கடைசி நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து சொல் பேச. எப்போ 4:30 மணி ட்ரெயினுக்கு 3:30 மணி 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க மாட்டுத்தாவன்லேருந்து. இல்ல 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பல. நான் வந்துட்டு எத்தனை மணிக்கு நான் வந்து ஜங்ஷன் கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணும்போது 4 மணி. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். எப்படி எங்களுக்காக ட்ரெயின் பாதி வந்தோம். விஷ்ணு கூட அந்த கருப்பு ட்ரெஸ் பார்த்து காலை பாரு. அவங்களாம் தேவையில்லாம ஆமாம் தேவையில்லாத கண்டென்ட். சரி ஓகே, இன்னைக்கு வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.